ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மீனம் ராசி. 12 ராசிகளில் கடைசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு சூரிய பகவானுடைய இந்த சஞ்சாரம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கே சூரிய பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது வைகாசி மாதம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் நடந்து முடிவுற்றுருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மீனராசி நேயர்கள் அடைய போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனுடைய சொந்த வீடு அப்படின்னா சிம்மராசியை தான் சொல்லுவாங்க. சிம்மராசிக்கு 10வது வீட்டில் பார்த்தீங்கன்னா தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது நிகழப்போகுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பானது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது சூரிய பகவான் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர போகிறதுனால அரசன் முதல் சாமானிய மக்கள் வரைக்கும் யாராக இருந்தாலுமே ரொம்ப உழைக்க வேண்டிய ஒரு காலம்னா அது இந்த காலகட்டம் தான். சொல்லப்போனால் சித்திரை மாதம் மற்றும் கத்திரி வெயிலுக்காக நிறைய விஷயங்கள் தள்ளி போடுவாங்க. அப்படிப்பட்ட தள்ளி போடப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் வைகாசி மாதத்தில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது காரணம் பார்த்தீங்கன்னா சுகபோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் இது போல நிகழ்ச்சிகளை தங்களுடைய வீட்டு விசேஷங்களை நடத்துறதுல நிறைய ஆர்வம் முன்னோர்கள் காட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால தாங்க வைகாசி மாதத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வளம் தரும் வைகாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தத்தை எல்லாம் அள்ளி வழங்கக்கூடிய வைகாசி மாதத்தில் தான் கோவில்களில் கூட வசந்த உற்சவங்களானது கொண்டாடப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான மாதம். முருகனுடைய அறுபடை வீடுகள் மட்டும் கிடையாதுங்க. முருகன் ஆலயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோவில்கள்லையுமே விசாகம் திருவிழா ரொம்ப வெகு விமர்சையாகவே கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதம் மீனம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களை எல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. உங்களுடைய தைரியமானது இந்த டைமில் அதிகரிக்கும். உங்களுடைய நோய் கடன் போன்றவை எல்லாமே தீர்ந்து போகும். வழக்கு விஷயத்துலலாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. மேலும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எளிதாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கியவங்களோட உடன் பிறந்தவர்கள் மூலமாக நிறைய மன அழுத்தங்கள் கூட ஏற்படும். மேலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இது போன்ற மன அழுத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய கூடுதல் உழைப்பு போடுறதுனால நல்ல ஒரு வெற்றியும் நீங்கள் பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களுடைய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதே போல் 24ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. 31ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. அடுத்ததாக 9ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 9/6/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதுதான் இந்த வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய கிரக மாற்றங்கள். இந்த கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் மீனம் ராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்போதுமே சுயநலம் இல்லாத வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்க மீனராசிக்காரங்க தான். சுயநலம் இல்லாத வாழ்க்கையை தன்னுடைய தாரக மந்திரமாக பெற்றிருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் செலவுகள் அப்படிங்கிறது குறைந்து காணப்படுங்க. பணவரவானது அதிகரிக்கும். அதாவது எதையுமே நீங்கள் எதிர்த்து நிற்பதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் அனுசரித்து போகிறதுனால உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதனோடு மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுடைய நலனுக்காக நீங்கள் இந்த மாதத்தில் உழைக்க வேண்டி இருக்கலாம். சொத்துக்களை வாங்கும் பொழுதோ விற்கும் பொழுதோ எது செஞ்சாலுமே கூட மீனம் ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்பவே நல்லது. இடமாற்றம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையானது கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக நடந்தாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வேகம் உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மேலும் சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குங்க. டேமேஜ் இருக்கா, இல்லை மிஸ்டேக்ஸ் இருக்கா, வேலிடிட்டி இருக்கா, இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். மேலும் வாங்கிய பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதும் உங்களுக்கு நல்லது. பங்குதாரர்கிட்ட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் போன்றவை எல்லாமே இந்த டைமில் வந்து தீர்ந்து போகுங்க. அதனோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். மேலும் மீனவராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கலாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாகவும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலிடத்துடைய துணை உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்தோட கருத்து முதல்கள் கூட ஏற்பட்டாலுமே கூட பெரிய அளவில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போங்க, உங்களுக்கு நல்லது. சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதமானது ஏற்படலாம். மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்க. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை சம்பந்தமான இடங்களில் நிறைய விதமான முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் இந்த டைமில் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவங்ககிட்ட அனுசரித்து போகிறதுனால நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கட்சியினுடைய மேலிடத்தில் கொஞ்சம் கணிசமான ஆதரவு அந்த டைமில் பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. மேலும் தொண்டர்கள் மத்தியில் கோவப்படாமல் விவேகத்தோடு விட்டு கொடுத்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பூர்த்திகளாகுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலைகளுமே சுமூகமாகவே முடிவடையும். மேலும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் தாமாகவே வந்து அமையுங்க. மேலும் இதனால் பொருளாதார வசதியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள் போன்றவையெல்லாம் வாங்குவீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதனால் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும்போது சற்று மாறுபாடு அடையும். அந்த வகையில் புரட்டாதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலைகளை பிறர்கிட்ட வந்து ஒப்படைக்காதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களே செய்யுங்க. மேலும் இந்த நேரத்தில் சரியான நபர்கள் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க. உங்களுடைய பணிகளை கூட நீங்கள் சரியாக செய்து முடிப்பீங்க. பண தேவைகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலுமே உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் சற்று தடுமாற்றமானது உங்களுக்கு ஏற்படும். வேலைப்பளுவானது அதிகரித்து காணப்படும். ஒரு சில மீனம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள், விரும்பிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்கன்னா மன உளைச்சல், சோர்வு போன்றவை எல்லாம் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறுங்க. அலைச்சலான கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலுமே கூட நீங்களே நேரடியாக செய்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து வரவு செலவுகள் எல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. மேலும் பழைய பாக்கிகள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வசூலாகி போகும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலைகளை மட்டும் பிறர்கிட்ட ஒப்படைக்காதீங்க. எப்போவுமே உங்களுடைய பணிகளை முடிந்த அளவுக்கு நீங்களே செய்யுங்க, அது உங்களுக்கு சிறப்பானது. மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. இது உங்களுடைய குழப்பத்தை எல்லாமே தீர்த்து கொடுக்கும். செல்வம் சேருவதற்கும் செல்வாக்கு உயர்வதற்கும் தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விலகி போகுங்க. மேலும் இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக இருக்கக்கூடியது செவ்வாய், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 26 மற்றும் 27ஆம் தேதியும், அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே 18, 19 மற்றும் 20ஆம் தேதியும் அமைஞ்சிருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதீத பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இது போன்ற நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.